இவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல ஹீரோக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து டாக்டர் இந்த மாத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்க அவர் ஒரு நார்மல் வார்டில் அட்மிட் பண்றாங்க. தூக்கத்துல இருக்கும்போது அவரோட கனவுல நாசி படையால கொல்லப்பட்ட ஒரு ஜூயிஷ் பொண்ணு நீங்க சீக்கிரமா வந்திருந்தா எங்க உயிரை காப்பாத்திக்கலாமே சொன்னது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவரோட அடுத்த கனவா இந்த ஜெயிலே தொலைஞ்சு போனதா சொல்லப்பட்ட அந்த பொண்ணு ரொம்ப ரத்த கலரியா உடம்பு முழுக்க வெட்டுக்காயத்தோட இருக்கிறதும் அவரோட குழந்தைங்க 3 பேருமே இறந்து கிடக்கிறதும் தான். அதை பார்த்த மனுஷனுக்கு இறக்கம் தாங்கல. இதுல அந்த பொண்ணு இந்த 3 பேர்த்தையுமே ஆத்துல போட்டுருங்க அப்படின்னு இவர்கிட்ட சொன்னதும் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முழிச்சு பார்த்தா ஹீரோட ஒய்ஃப் வந்து எங்களை கொன்ன அந்த சைக்கோ கலக்காரன் இங்கதான் இருக்கான், அவனை சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். திடீர்னு முழிச்சுக்கிறாரு. இது எல்லாமே கனவுன்னு அப்புறம் தான் தெரியுது. எந்திரிச்சு பார்த்ததும் அந்த இடமே அலங்கோலமா இருக்கு. ஏன்னா நைட் ஃபுல்லா புயல் மழை பெஞ்சதுனால அந்த இடமே நாஸ்தியா இருந்துச்சு. சரி, இதுதான் சரியான நேரம், இப்போ நம்ம அந்த சி பிளாக் போனோம்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பிளாக் பார்க்கறதுக்கு சாதாரணமா இல்லை. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மூட்டை வந்து ஹீரோ கிட்ட நான் உன்னை தட்டுட்டேன், இப்போ ஓன் டர்ன் தான், நீ என்னத்தோட ஓடிவா அப்படின்னு சொன்னதும் எதை பத்தியுமே யோசிக்காம அந்த சைக்கோ கில்லர் துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த சைக்கோ கில்லர் நம்ம ஹீரோவை அடிக்க வரும்போது இவர் தற்காப்புக்கு அடிச்சாரு. உடனே கார்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து ஒரு பேஷண்ட் எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அந்த செல்லே பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எல்லாருமே மொட்டை அடிச்சுட்டு வினோதமா இருந்தாங்க. ஹீரோவோட பொண்டாட்டி பிள்ளையும் கொண்டு சைக்கோ கில்லர் மாதிரி ஒருத்தன் அங்க இருந்தான். நான் அவன் கிடையாது, ஆனா நீ எதுக்கு இங்க வந்தேன்னு தெரியல, நீ இங்க வந்து மாட்டிக்கிட்ட, ஒன்ன வச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேம் விளையாடுறாங்க, அவங்க விளையாடுற விளையாட்டுக்கு நீ ஒரு பொம்மை தான் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் நிக்கிறாங்க. இவனுக்கு தலையே சுத்தி போத. என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த ஐஸ்லாண்ட் வந்த அப்புறம் தான் எனக்கு என் ஒய்ஃப் ஞாபகம் குழந்தைங்க ஞாபகம் அதிகமா வருது அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு.